வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரதர் HL-L2321D பிரிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லேப்டாப்போட கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பிரிண்டரை எப்படி நம்முடைய லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறோமோ சேம் ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் தேவைப்படும். நீங்கள் புதுசாக இந்த பிரிண்டரை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சிடி இருக்கும். அந்த டிரைவர் சிடியை எடுத்து உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிற சிடி ரைட்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இந்த பிரிண்டர் உங்களுடைய லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிரும். என்கிட்ட டிரைவர் சிடி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரில் போயிட்டு உங்களுடைய பிரிண்டர் நேம் மாடல் நம்பர் ரெண்டையும் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரிண்டருக்கான டிரைவர் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். அந்த டிரைவர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் என்ன ஆகும்னா உங்களுடைய லேப்டாப்போட கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்டரில் பிரிண்ட் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்முடைய பிரிண்டரை லேப்டாப்போடையும் கம்ப்யூட்டரோடையும் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர்லேருந்து இந்த பிரிண்டரோட டிரைவரை டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டிரைவர் சாஃப்ட்வேரை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரோம் ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்த இந்த பிரிண்டரோட சாஃப்ட்வேர். இந்த பிரிண்டரோட சாஃப்ட்வேரை ஆன்லைன்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த லிங்க்கை சென்ட் பண்ணி விட்றேன். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்களும் டவுன்லோட் பண்ணியாச்சு, நானும் டவுன்லோட் பண்ணியாச்சு. எப்படி இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோ. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரென்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஆர்னோ கேட்கும், எஸ் கொடுங்க. அடுத்து இந்த மாதிரி லோடிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும். இதில் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம்னு கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அடுத்ததாக திரும்ப லோடிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக கீழே எஸ்ஆர்னோ கேட்கும், எஸ் கொடுங்க. அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் அதை மாற்ற வேணாம், அதை அப்படியே விட்டுட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க. திரும்பவும் லோடிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். எதுவும் பண்ண வேணாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதீங்க, அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் என்ன மாதிரியெல்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் டெக்னாலஜி இருக்குது, கலர் பிரிண்டரா, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டரா, இதோட ஸ்பீடு, குவாலிட்டி, என்னென்ன பேப்பர் சைஸ்லாம் யூஸ் பண்ணலாம், டியூப்ளெக்ஸ் பிரிண்டரா, ஜெராக்ஸு, ஸ்கேனு, பிரிண்ட்டு, இது எல்லாமே இருக்கா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த பிரிண்டரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரிண்டரை நீங்களும் வாங்குவீங்க, பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்-இன் யூஎஸ்பி கேபிள்னு வருது. அதாவது நீங்கள் இந்த பிரிண்டரில் யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லுது. நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் சரியாக கனெக்ட் ஆகலை. இப்போ நான் கரெக்டாக உள்ளே அமுத்தி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த பிரிண்டரோட டிரைவரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரிண்டர் ஆன் ஆகிருக்கா, இந்த பிரிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிளை பிரிண்டர்லேயும் லேப்டாப்லேயும் சரியாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பிரிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து பிரிண்டரோட கேபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் கனெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் சரியாக ப்ளக்-இன் ஆகலை அப்படிங்கிறனால நமக்கு ஒரு எரர் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கங்க ப்ராப்பராக. ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கேட்குது, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. திரும்பவும் நெக்ஸ்ட்டு கேட்குது, நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். திரும்பவும் நெக்ஸ்ட்டு கேட்குது, நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். திரும்பவும் நெக்ஸ்ட்டு கேட்குது, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இந்த டிக் மார்க் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கேட்குது. இப்போ நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்லேருந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி பேப்பர் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ப்ரௌசரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் வந்து சரியாக நம்முடைய லேப்டாப்பில் கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணலான்னா, எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்னு வரும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பிரிண்டரோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய பிரிண்டரோட நேம் டிஸ்பிளே ஆகிடுச்சு, பிரதர் HL-L2321D அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாமல் இந்த இடத்துல எரரோ இல்லை இந்த இடத்துல ஏதாவது காமிச்சுது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறப்ப எரர் வருது, இன்ஸ்டால் பண்ண தெரியல, டிரைவர் சாஃப்ட்வேர் வேணும், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்துக்கிட்டே இருக்குது, பேப்பர் ஜாம் ஆகுது, டோனர் ரீஃபில்லிங் பண்ணணும், கேட்ரேஜ் மாற்றணும், ட்ரம் மாற்றணும், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிரதர் மட்டும் இல்லாமல் ஹெச்பி, கெனானு, எப்சானு இந்த மாதிரி பிரிண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நிறையா பேர்த்துக்கு ஃப்ரீயாகவும் கூட இந்த சாஃப்ட்வேரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பணம் வாங்காமல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எந்த ஒரு சர்வீஸ் ஹெல்ப்பாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். எந்த ஒரு பிரிண்டர் வாங்குறதா இருந்தாலும், டவுட்டாக இருந்தாலும், எனக்கு எந்த பிரிண்டர் போகிறது அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.